செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது திருக்குறள். எனது ஒரே திருக்குறள் மூலமாக தொடங்குகிறேன் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி பேசணும்னா எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. அப்புறம் என்னோட ஏ பி அப்படின்னு 2 டீம் இருக்காங்க. அந்த 2 டீமையும் என்னோட அன்பான காலை வணக்கங்கள். அப்புறம் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா கோவில் இருக்கிற ஊர்ல மக்கள் யாரும் போய் சாமி கும்பிட மாட்டாங்க. அதே மாதிரிதான் பட்டிமன்றம்னு எடுத்துக்கிட்டாவே நடுவர் ஒருத்தர் வேணும், கண்டிப்பா வேணும். அந்த நடுவரையும் வருக வருக என இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக வேண்டி மகிழ்வித்து வைக்கிறேன். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வாழ்க்கையில எல்லாருமே ஆண்கள் நினைப்பாங்க, ஐயோ இது சாபம், நம்ம ஏன்டா ஆண்களா பிறந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. ஆண்டவன் படிப்புல எல்லாருமே வரந்தான், ஆண்களும் வரந்தான், பெண்களும் வரந்தான். அது மாதிரி நீங்க ஏன் அவங்களே ஆண்கள் ஆண்கள் ஐயோ ஏன் இப்படி பிறந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க, 2 லவ்வர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் காதலன் காதலி. அப்படி இருக்கும்போது காதலி நினைப்பா காதல் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைப்பா. ஏன்னா அவன் கேட்கற நேரத்துல எல்லாம் செலவு பண்ணுவான். ஏன் இந்த ஒரு போன் பண்ணுவான், நைட் ஆயிடுச்சா, ஐயோ நாளைக்கு ஈஸி முடிஞ்சு போச்சு அப்படின்னு போன் எடுத்து பேசுவான், ஹலோ அப்படின்னு. அவனுக்கு வயிறெல்லாம் கலக்கும் காதலனுக்கு. ஐயோ என்னடா நம்ம லவர்கிட்ட போன் வருதே என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயம் காசுக்காக தான் இருக்கும். நம்ம மேக்சிமம் லவர்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமே காசு தான். போன் பண்ணி கேட்பான், என்னப்பா எங்க இருக்க எங்க இருக்க. அவன் பதிலே பேச மாட்டான். ஆனா நம்ம காதலி என்ன பண்ணுவாங்க, எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேட்பாங்க. அப்ப அடுத்த விஷயம் போகும்போது எனக்கு பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஈஸி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவன் நினைப்பான், இவனுக்கு நம்மளுக்கு என்ன பணம் காய்க்கிற மரம் மூளையே, எப்ப பார்த்தாலும் காசு 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 காசுன்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றான் அப்படின்ட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு உள்ள ஓடும். ஆனா காதலிட்டு சொல்ல மாட்டான். ஏன்னா லவ்வர்ஸ் பிரேக் ஆயிடும், காதலன் காதலி சண்டை வந்துடும். அதனால சரிப்பா நான் ஈஸி பண்றேன்னு சொல்லிட்டு முதல் டாபிக் இப்படிதான் ஆரம்பிக்க அவங்களுக்குள்ள. அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போன் பண்ணுவாங்க, செல்லும் என்ன செல்லும் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பான், டென்ஷன்ல இருப்பான். அவனுக்கு பாவம் வீட்டுக்கு போகணும், 5 மணிக்கு சம்பளம் வாங்கணும், அதுவும் நிறைய பிரஷர் ஓடிட்டு இருக்க ஒரு ஜென்ஸுக்கு. அது மாதிரி கேட்பான். கேட்டோடனே இவன் என்ன பண்ணுவான், இவன் காதலன் நினைப்பான், சரி அடுத்த டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. எங்க லவ்வர்ஸ் செல்லும் செல்லும் என்ன செல்லும் நாளைக்கு ஞாபகம் இருக்கா, என்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து பெரிய அப்பா ஒரு மோதிரம் வாங்கலாமா அப்படின்னு கடை கூட்டு போவாங்க. சரி ஓகே அப்படின்னு லவரும் கூட்டு போவான். கூட்டு போய் அங்க போய் என்ன காஸ்ட்லியா இருக்கோ அதை மட்டும்தான் லவர் கேட்பான். இவன் என்ன பண்ணுவான், காசு இருக்கா இல்லையா அதை பத்தி எதையுமே லவர் யோசிக்க மாட்டான். யாரே காதெல்லாம் யோசிக்க மாட்டான். நம்ம லவர் கேட்டுட்டா என்னன்னாலும் வாங்கி தந்துருவோம் அப்படின்னு 2 பேருமே கடைக்கு போவாங்க. அங்க போனோடனே அதுல எது விலை அதிகமா இருக்கோ அதுதான் காதலி பார்ப்பாங்க. வைர மோதிரம் இருக்கா, இல்ல 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 வேற ஏதாவது இருக்கா, இதை விட அதிகமா காசு எது இருக்கோ அப்படி எதிர்பார்ப்பாங்க நம்ம காதலி. காதலி என்ன ஓகே நம்ம காதலி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு, ஆனா 10 பைசா பாக்கெட்ல இருக்காது. என்ன பண்ணுவோம், ஏடிஎம் கார்டு சொருகு பணம் நகைக்கடைக்கு போயிட்டு வந்தா வெளியே எம்டியா தான் வருவான். அப்படிதான் இப்ப காலம் ஓடிட்டு இருக்கு. என்ன மக்களே, இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா, லவர்ஸ் எல்லாம் அப்படி கை தூக்குங்க. எல்லாரும் அப்படிதாங்க, லவ்வர்ஸ்னாவே அப்படிதான். கடைக்கு போனாவே வெளியில எம்டியா தான் வருவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்கள் வரமாதான் தான் இருக்காங்க, சரிங்களா. அவங்க மூலமா நம்மளுக்கு வருமானம் தான் வருதே தவிர அவங்களால நம்மளுக்கு செலவு வந்ததே கிடையாது. வீட்லயா இருக்கட்டும், அப்பா மகன் அந்த உறவுலையும் மகன் வீட்டுக்கு சம்பாதிச்சுதான் தரான். கணவன் மனைவி அப்படின் போது கணவன் மனைவிக்கு சம்பாதிச்சுதான் தராங்க. இதே போல ஒவ்வொரு இதுலயுமே கணவன் மகன் அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா விஷயத்திலுமே ஆண்கள் பெண்களுக்கு வரமா தான் இருக்காங்க. கடைசியா உடனே ஒரு டாபிக் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல பா நீ நல்லா படிப்பா, உனக்கு வேலை கண்டிப்பா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா சம்பாதிப்பா, நீ நல்லா சம்பாதிச்சாதான் பிள்ளைகளை நீ வளர்க்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, பணம். இப்ப ஆண்கள் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி ஆகி போயிட்டாங்க லேடிஸ்க்கு. அதனால அவங்களே மனித தன்மையோட குடும்பம் நடத்தும் போதும் சரி, வெளியே எடுக்கும் போது சக தோழர்களா சக உறவினர்களா தம்பியா எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பழகணும்னு நினைச்சு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் குழுமியிருக்கின்ற எதிர்த்தரப்பு, அதாவது தலைப்பு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் வரவா செலவா தான் தலைப்பு. நீதி வழங்க காத்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே,
அதாவது வந்து பாத்தீங்கன்னா வரவு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து பெண்கள் வரவுன்னு சொல்லிட்டு சுமதி மேடம் பேசினாங்க. நிறைய விஷயங்களை குழப்பி பேசினாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பெண்களுக்கு லவ் பண்ணும்போது ஆண்கள் நிறைய செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கதைகளை சொன்னாங்க. கதைகள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் செலவு பண்றாங்க அப்படிங்கிற கதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன கதை. நான் சொல்ற கதை என்னன்னா ஆண்களுக்கு வந்து பெண்கள் தான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற சூழ்நிலையில பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த காதல் விஷயத்துல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா பெண்களா தான் இருக்காங்க, ஆண்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவனை உயிருக்கு உயிரா விரும்பும் பொழுது இவன் நான் உன்ன உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு சொல்லி பேசுறான், பழகுறான், வேணுன்ற அனுபவிக்கிறான், சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், எல்லாமே பண்றான். கடைசியா ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதோட பெட்டரா ஒன்று கிடைக்குமோ அங்க தேடி போயிடும். அப்ப பாதிக்கப்படுறது இந்த பொண்ணு. இவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிள்ளைய இன்னும் 4 பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணிப்பான். அந்த பொண்ணுனால வந்து அந்த ஒருத்தனை விரும்பிட்டா இன்னொருத்தனை நினைக்க கூட மனசளவா நினைக்க கூட முடியாது. அதாவது பெண்களுக்கு வர்ற காதல் வந்து பாத்தீங்கன்னா எப்போ மனசுல ஃபர்ஸ்ட் வருதோ அந்த காதல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்போ மனசுல ஒரு பெண் நினைக்கிறாளோ அப்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட இதயத்துல பிக்ஸ் ஆயிடுறான். அதை மாத்துறது வந்துட்டு பாத்தீங்கன்னா கடவுளால கூட முடியாது. சாவம் தொட்டிக்கு அவன் மனசுல அவன் தான் இருப்பான். அதுதான் ரியாலிட்டி. ஆனா வந்து சில சூழ்நிலைக்காக, தாய் தகப்பனுக்காக, குடும்பத்துக்காக தன் மனசை முடியாம மாத்திக்கிட்டு ஒரு குடும்பம் நடத்து ஒரு குடும்பத்துக்குள்ள போறா ஒரு பெண்ணு. அப்படி எப்படி போறா அப்படின்னா எதுக்காக போறான்னா அந்த குடும்பத்துக்காக போறா. ஆனால் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு உண்மையாதான் இருப்பா ஒழிய இந்த குடும்பத்தை வந்து ஏமாத்துறதோ இல்ல வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் நினைக்கிறதோ வந்து துளியளவு இருக்க. தான் கணவனுக்கு நல்லது பண்ணுவாங்க, மாமனாருக்கு நல்லது பண்ணுவாங்க, மாமியாருக்கு நல்லது பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துல இருக்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் நல்லது பண்ணக்கூடியவங்க தான் பெண். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வருது. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்து அதாவது ஒரு கல்யாணம் ஆகி போற பெண் இந்த லவ் மேட்டர் விட்டுருவோம். லவ் மேட்டர்ல சொல்லியாச்சு, அவங்களுக்கு பதில் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது நான் சொல்ல வர டாபிக் என்னன்னா ஒரு பெண் வந்து லவ்வே பண்ணல, கல்யாணம் ஆகி போறா. ஓகே, கல்யாணம் ஆகி போறா. அங்க போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாமனார் மாமியாரு குடும்பம், அதாவது தன்னுடைய சிறு வயசுல இருந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு குடும்பத்துல போயிட்டு அங்க அட்டாச் ஆகி அந்த குடும்பத்துக்காக தன்னை முழுசா ஈடுபடுத்தி எவ்வளவு வந்து அர்ப்பணிப்போட எவ்வளவு ஒரு உணர்வோட குழந்தை குடும்பம் குட்டி அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில 99% பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்கள் குடிக்கிறாங்க. குடிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த குடும்பம் நல்லா வந்துருமா, டெவலப் ஆயிடுமா? ஒரு பெண் நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல ஒரு பெண் நினைச்சா மட்டும் அந்த குடும்பம் உசரத்துக்கு வரும். அந்த ஏன்னா பேர் வேணா கணவனுக்கு கிடைக்கல, என்ன குடும்பம் இவன் குடும்பம் நல்லா இருக்குப்பா, நல்லா அவன் வந்து குடும்பத்துல நல்ல சொத்து சுகம் சம்பாரிச்சிட்டான், நல்லா வாழ்கிறான், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா அதுக்கு பின்புலமா மூல காரண கருத்தாவா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பெண் மட்டும்தான். அந்த பெண் நினைச்சா மட்டும்தான் அந்த குடும்பமும் வளரும். அதுக்கு கணவனா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நல்லா இருக்க முடியும். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தனக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் தூக்கி நிறுத்துறது, அதாவது ஒரு குடும்பத்தை வந்து ஒரு வலு சேர்க்கிறது எல்லாமே பெண்கள் தான். மேக்சிமம் வந்து இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு பாரமா, பெண்களுக்கு தொல்லையா, பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கும். சோ அப்படி அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படி நான் சொல்லல, மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படிதான் எல்லா ஆண்களுமே இருக்காங்க. சோ பெண்களுடைய அந்த உணர்வுகளை, அவங்களோட அர்ப்பணிப்பை, அவங்களோட தியாகத்தை மதிச்சு அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஆனா சுமதி மேடம் பேசுற மாதிரி எல்லாம் கிடையாது. பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரேன். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வரவா இல்ல செலவா தான் இருக்கா. நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கான ஒரு குடும்ப சூழல் ஒரு என்னுடைய பார்வையில சமுதாயத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த சமுதாயம் இந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆண்களுக்கு அகைன்ஸ்ட் நான் பேச வந்திருக்கேன். சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் நம்முடைய நாட்டினுடைய வீட்டினுடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பளித்தாலே அனைவருக்கும் நன்றி சொல்லி, நடுவர் அவர்களே எங்களுடைய அன்னைக்கு தான் பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து செலவு அப்படிங்கிற அன்னைக்கு தான் நீங்க வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அன்போட நன்றி தெரிவித்து இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து பேசணும். ஆண்களா பெண்களா என்ற வரவு செலவு என்றத டாபிக் இதை பத்தி நான் பேச போறேன். எங்க வீட்டுக்காரு ஆட்டோ டிரைவர், அவங்களுக்கும்
எனக்கு ரொம்ப நேசிச்சு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 6 மாசமா கிட்டத்தட்ட கல்யாணம் அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டோம். அவங்க வந்து ரொம்ப வருமானம் இல்லைன்றப்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. முதல் நாள் போவாங்க, மறாத நாள் வருவாங்க. வந்துட்டேப்பா வருமானமே இல்லை, என்னப்பா பண்றது, ஒன்றும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. சரி, நான் சொல்லுவேன், பரவாயில்லங்க, இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிறத வச்சு பார்த்து நம்ம ஜமாளிச்சுக்குவோம், நாளைக்கு உங்களுக்கு வருமானம் வரும்ல, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லும் போது மறாத நாள் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சாயந்தரமா வரும்போது கொஞ்சம் வருமானத்தோட வருவாங்க. அப்ப அவங்க இந்தப்பா நல்லபடியா வருமானம் வந்திருக்கு, இந்தா இதை வச்சு நீ பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், சரிங்க, கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டு நான் வந்து குடும்பத்துக்கு பார்த்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா, எனக்கு தகுந்த வருமானம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சமயத்துல வந்து நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து நாங்க குடி போயிட்டு இருக்கோம். போகும்போது கொஞ்சம் வாடகை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல வந்து அப்ப நான் சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, என்னங்க இந்த மாதிரி அப்படின்னு. சரிப்பா, நமக்கு இருந்ததை பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து சரிங்க அப்படின்ட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி வாங்கினாங்க. அதுல வந்து கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சு. அந்த வாடகை ஆட்டோவை மாத்திட்டு சொந்த ஆட்டோ வந்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப சொன்னாங்க, எப்பா பரவாயில்லப்பா, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு பிள்ளைங்களும் வந்து 3 பிள்ளைங்களாச்சு. மூத்தது பாப்பா, 2வது பையன், 3வது பாப்பா. இதுங்களை எல்லாத்தையும் நாங்க படிக்க வைக்கிறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. நைட்டும் பகலும் வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டி வர்ற அந்த வருமானத்துல பிள்ளைங்களை வந்து நல்லபடியா படிக்க வச்சோம். அப்படி படிக்க வைக்கிற அந்த சமயத்துல எங்க பெரிய பாப்பா BBA அக்கௌண்ட்ஸ் முடிச்சிச்சு. 2வது பையன் வந்து BE சிவில் முடிச்சான். 3வது பாப்பா வந்து BBA அக்கௌண்ட்ஸ் முடிச்சிச்சு. அந்த சமயத்துல வந்து பணம் ரொம்ப கட்டுமானமா இருந்தது. அப்ப வந்து எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, என்னப்பா இப்படி இருக்கு, என்னப்பா பண்றது, பிள்ளைங்க வந்து 3 பிள்ளைங்க, அதுகளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த படிப்பு செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்க. என்னன்னு தெரியலங்க, ஏதோ பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா, நீ கவலைப்படாத, நான் ஒரு இடத்துல வட்டிக்கு கேட்டிருக்கேன், அதை வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்து நல்லபடியா இந்த படிப்பு செலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு. கிடைக்கும் போது படிப்பு செலவெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து நாங்க வந்து வாடகை வீடுன்றப்ப நிறைய வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்ப அந்த டைம்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து எப்படியாவது வீடு கட்டுன்ற ஒரு முயற்சி எங்க வீட்டுக்காரருக்கு இருந்தது. எப்ப அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த இருக்கிறத கொஞ்சம் பார்த்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சோம். வீடு கட்டி முடிச்ச அடுத்த செகண்டே எங்க பெரிய பாப்பா பொண்ணு கேட்டு வந்தாங்க. அதை அப்படியே வந்து கரை சேர்த்தோம். அந்த ஒரு சமயத்துல வந்து எங்க பாப்பாவுக்கு நகை வகைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப என்ன கேட்டாங்க, உன் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு நீ வந்து இவ்வளவு கேட்கிறோம், உன்னே உங்க வீட்டுக்காரர் கட்டும் போது எவ்வளவு போட்டு கட்டிட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், எங்க வீட்டுல இருந்து எனக்கு கொடுக்கல, எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு போட்டு கட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி எங்களோட வீட்டுக்காரோட பெருமையை நான் எடுத்து சொன்னேன். அந்த விசேஷத்துக்கு வந்திருந்தவங்க அனைவருமே எங்க வீட்டுக்காரரை பார்த்து ரொம்ப வந்து பெருமைப்பட்டாங்க. பரவாயில்ல, இப்பயும் இந்த காலத்திலயும் உள்ள இப்படி ஒரு கணவரா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு எங்க வீட்டுக்காரனால எங்களுக்கு எல்லாம் வரவுதான். இதுக்கு மேற்கொண்டு எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வரவா செலவா, ஆண்களை வைத்து வரவா செலவாங்கிற ஒரு பட்டிமன்றம். அதுல என்ன அப்படின்னா, ஆண்களை விட்டு வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. காரணம், அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற சூழ்நிலையில அவங்களோட அந்த குடும்பத்தை யார் பார்க்குறா? பெண்கள் தான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்படி ஒன்று. 2வது, இவங்க வந்து தண்ணி அடிக்கிறது, வீட்டை குடும்பத்தை பார்க்காம கொண்டு போறதுனால பிள்ளைகளை வந்து பார்க்க முடியாத அவங்க சூழ்நிலை. நம்ம தான் பெண்கள் தான் பிள்ளைகளை படிப்பு செலவுக்கோ, நம்ம வந்து பிள்ளைகளை முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதுக்கு முயற்சி பண்றது பெண்கள் தான். அப்புறம் என்னன்னா, அந்த எங்க எதிர் டீம்ல மேடம் என்ன சொன்னாங்கன்னா, வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது வந்து காசு பேலன்ஸ் காலி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் போட சொல்றாங்க. காரணம் வந்து அன்பு. அது அன்புனாலதான் அவங்க வந்து வேற யாருக்கும் பேசுறதுக்காக அவங்க வந்து கார்டு பேலன்ஸ் போட சொல்லல. இது வந்து அதுவும் வந்து ஒரு வரவு தான் நம்மளுக்கு.
என் வீட்டுக்காரர் ஃபுல்லா அவரை வச்சு எனக்கு வந்து லாபம் கிடையாது, நட்டம் தான். உங்க வீட்டுக்காரரும் இதை பாப்பாரு, அந்த மாதிரி கவுண்டரிங் டயலாக் கொடுக்கும். கேளுங்க, உண்மையில பார்த்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. நான் உண்மையை நான் பேசுறேன். இதுதான் இது பெண்களோட வாழ்க்கையில. பெண்கள் தான் இன்னைக்கு வந்து வசதின்னு சொல்ல முடியாது. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அது வந்து 2 பேருமே ஒரு கை தப்புனா கேட்க 2 கை தப்புனா தான் ஓசை இருக்கும். ஆனா என்னோட வாழ்க்கையில என்னோட ஒரு கை தான் எனக்கு ஓசை. ஆனா பிள்ளைகளை நான் வந்து அவங்க வந்து தண்ணி அடிப்பாங்க, அது ஓப்பனா அது போட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என் குடும்பத்தை பார்க்காம வச்சதுனால நான் வந்து என் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு நான் வெளியேறிட்டேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் ஒரு என்ன சொல்ல புதுமை பெண்ணா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வெற்றி காரணம் ஆண்கள் தான் காரணம். இன்னைக்கு அவங்க என்னை வேண்டாம் சொல்லி ஒதுக்கி நான் வரல அப்படின்னா நான் முன்னேறணுங்கிற ஒரு வழி எனக்கு ஆண்கள் தான் காரணம். ஆனா அவங்களே தப்பு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அவங்க கூட நான் வாழ்ந்துருந்தேன்னா இந்த நிலைமைக்கு இந்த ஸ்டேஜில் நின்று நான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த கேமரா மேலே நான் நின்றுக்க மாட்டேன். அதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். சொல்றேன். அதனால வந்து அந்த லைஃப் வந்த பிறகு வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் என்னென்னமோ பண்ணணுமோ எல்லாம் பண்ணிச்சிட்டேன். பிள்ளைகளை படிக்க வச்சுட்டேன். என் மகன் மேரேஜ் ஆகாம இருக்கான், பொண்ணு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க. நானும் ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். ஆனா என்னை வந்து இவ என்ன நல்லா இருக்க போறான்னு என்னை தூக்கி வீசினாங்களோ அந்த இடத்துல நான் முளைச்சு நான் நின்றுட்டு இருக்கேன். இதுக்கும் மேல நான் முன்னேறுவேன். இது வந்து அதுக்கும் எனக்கு வழிகாட்டு அந்த ஆண்கள் ஒரு வைராக்கியத்தை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கூட பிறந்தவங்கலாம் 8 பேரு. ஆனா எனக்கு வந்து கை தூக்கி விட ஆள் இல்லை. ஆனா நான் விழுந்தேன், அக்கம் பக்கத்துல தூக்கி விட்டாங்க, நான் முன்னேறிட்டேன். ஆனா இன்னும் முன்னேறதுக்கு ஒரு வழி. கவலைப்படாங்க, தம்பி இருக்கேன், அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் இருக்கும். உண்மையில எனக்கு வந்து சகோதரங்கள் வந்து என் கூட இல்லைனாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் என்னோட சகோதரங்கள். அவ்வளவுதான். என்னை தூக்கி விடுவாங்க, நான் நல்லா முன்னேறுவேன். இதுக்கு மேல ஒரு படி நல்லபடி வருவேன். இப்ப முடிக்கும் போது பெண்களோட வாழ்க்கையில் ஆண்கள் வரமாவும் இருக்கலாம், செலவா இருக்கலாம். ஆனா என்னோட வாழ்க்கையில வந்து வரம் தான். ஏன்னா அந்த வரம் எனக்கு கொடுக்கலாம், இந்த அளவுக்கு நான் நின்றுக்க மாட்டேன். ஓகே, அவ்வளவுதான். அக்கா பேசினாங்க, அவங்க ஹஸ்பண்டை பத்தி பேசினாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஆண்கள் இல்லாம பெண்கள் இல்லை. ஆண்கள் வந்து 5 ரூபா கொடுத்தாதான் நம்ம பெண்கள் வாழ முடியும். அவங்க வந்து நமக்கு நிரந்தரமா பூ போட்டு கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஃப்ரீடமா விட்டுருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம தாழ்த்தி பேச முடியும்? நம்ம உழைப்பு காரணமே அவங்க தான். என்னை பொறுத்தவரை சொல்றேன், எங்க மாமா வந்து நாளைக்கு நைட் 10 மணிக்கு போனா கூட இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 2 பசங்க. நான் ரியல் எஸ்டேட் பார்க்குறேன். இது இல்லாமல் இது பெண்கள் கல்யாணம் திருமணத்தை பார்க்குறேன். எனக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை. 2 பேருமே உழைக்கிறோம். அவரும் உழைக்கிறாரு, நானும் உழைக்கிறேன். எனக்கு வந்து எப்படியும் சப்போர்ட் எங்கள் வீட்டுக்காரர் தான். அதனால நான் ஆண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எப்பயுமே எங்கன்னா பார்த்தா ஆண்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன் நான். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம இல்லை. அவங்க குடிகாரங்களோ எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க இல்லாமல் எப்பயுமே நம்ம வாழ முடியாது. எங்கனையுமே ஒரு நம்ம ஆண்கள் தொலை இல்லாமல் நம்ம இந்த பூ போட்டு இல்லாமல் போய் ரோட்டில் பாருங்களேன், நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆண்கள் நமக்கு துணையாக இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே நம்ம போக முடியும். அதனால எப்பயுமே எங்கள் மாமா எனக்கு துணையாக தான் இருப்பார். என்னோட வெற்றிக்கு காரணம் அவர் தான். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அவர் தான். ஆண்களுக்கு எப்பயுமே வரவு தான், செலவு இல்லை. அவங்களால தான் நமக்கு வரவு. இப்ப இந்த பட்டிமன்றத்துல ஏ டீம்ல இருந்தே வரவுன்றது வந்து 2 பேர் பேசியிருக்காங்க, பி டீம் செலவுன்றது வந்து 2 பேர் பேசியிருக்காங்க. ஆனா நம்ம நடுவரை ஏன் எதுவுமே பேசல? அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யார் பேசினாலும் இப்படியே தலையாட்டிட்டே உட்கார்ந்துருக்காரு. நடுவர் ஏதாவது இடையில சொல்லணும்ல, எதுவுமே சொல்லாம இருக்காரு. நடுவர் பட்டிமன்றத்துக்கு எதுக்கு வந்திருக்காரு? கடைசியா தேர்வு சொல்லுவாருமா? கடைசியில சொன்னாலும் இடையில சொல்லணும் இல்லையா? அப்பப்ப பேசணும்னா நடுவர் இருக்காரு அப்படின்னு போது இடையில பேசணும், நடுவர் பேசணும். பேசாம இருந்ததுன்னா இப்ப முதல்ல எல்லாம் எல்லா பட்டிமன்றத்திலயும் நடுவர் சரிங்க எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறது 5 நிமிஷம் தான் கொடுத்திருக்காரு. அந்த 5 நிமிஷத்துல அவரை எடுத்துக்க மாட்டாரு, எடுத்துக்க போயிருவாரு. நீங்க பேச முடிச்சுட்டு கடைசியா தீர்ப்பு சொல்லுவாரு. ஓகேங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலா மேடம் சொன்னாங்க எல்லாத்துக்குமே ஆண்கள் இருக்காங்க, ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது நான் முழுமையா நானும் ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கணவர் கிடையாது, இறந்து 9 வருஷம் ஆகுது. சிங்கிள் பேரண்ட் தான். வழக்கை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு தெரியும். ஆண்கள் இல்லாத சுச்சுவேஷன் எப்படின்னு எனக்கும் தெரியும். அந்த இடத்துல யார் ஃபீல் பண்ண முடியும்? யாருமே கிடையாது. நம்ம மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இங்க பாதிலே சொல்ல மாட்டாங்க. பெண்கள் வந்து சொன்னா தப்பா நடப்பாங்க. இது அந்த பாயிண்ட் தான். வெளியில என்ன பேசினாலும் பெண்கள் தப்பா நடப்பாங்க, பெண்களுக்குள்ளே பெண்கள் தப்பா பேசுவாங்க. அதனால வெளியில யாருமே
வெளியில வரும்போது நல்லா வருவாங்க, ஓகே, எந்த இதுவுமே கிடையாது, எந்த என்ன சொல்லுவாங்க குறையுமே இல்லாத மாதிரி நீட்டா வெளில வருவாங்க. ஏன்னா நம்மளவே 10 பேர் பார்ப்பாங்க, 100 பேர் பார்ப்பாங்க அப்படின்ற கான்செப்ட்ல வரும்போது நம்மளுக்குள்ள இருக்க வேதனை வலி அத்தனை மறைச்சிட்டு தான் நம்ம வெளியில வந்து சிரிக்கிறோம். சரியா? ஒருத்தர் வந்து அப்படியேதான் மைண்ட்ல வருவாங்க. மத்த இன்னொரு சைட்ல சொல்லுவாங்க, அவளுக்கு வீட்டுக்காரி இல்ல, அவ எப்படி மினிக்கிட்டு திரியறா பாருன்னு இன்னும் அதே 10 பேர் லேடிஸ் தான் சொல்லுவாங்க. இதுல இப்படி ஒரு பெண்கள் பழகிதான் அப்படி ஒரு பேர் இருப்பாங்க. இதுல எதை நம்ம எடுத்துக்க முடியும்? பெண்களுக்கு பெண்களாதான் சப்போர்ட் பண்ணி நம்ம நிக்கிறோம். இப்ப ஆண்கள் இல்ல அப்படின் போது நம்மளா தான் நிக்கிறோம். சொந்த கால இப்ப 9 வருஷமா நான் என் குடும்பத்தை ரன் பண்றேன். இப்ப நம்மளே வந்து நம்மள உயர்வா தான் நினைச்சுக்கணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் பாரதியார் அன்னைக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து இப்ப நம்ம புதுமை பெண்கள் நம்ம வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஆண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஆண்கள் நிரப்ப முடியாது. பெண்கள் மனசுக்குள்ள வேதனை வலி அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. நிறைய பேர் என்னாலே முடியாது. ஆண்கள் நம்ம எனக்கு வீட்டுக்கார இல்லாத இடத்த வந்து யாருமே ஃபீல் பண்ண முடியாது. நம்ம 1000 சம்பாதிக்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், பிள்ளைகிட்ட பேசலாம், ஆனா வந்து கணவன் கண்டிப்பா வேணும். அந்த இடத்த யாருனாலே ஃபீல் பண்ண முடியாது. பணம் அப்படின்றது பணம் அப்படின்ற போது நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். நம்ம வீட்டுக்காரர் தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்றது கிடையாது, நம்மளும் சம்பாதிச்சுக்கிறோம். ஆனா வந்து அந்த பாதுகாப்பு நம்மளுக்குள்ள ஒரு இப்ப நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, யார்கிட்ட போய் கேட்போம்? நம்மளா போயிடும், மாசத்துக்கு நடந்து போக மாட்டோம். நம்மள வீட்டுக்காரர் வேணும். அதனால என்னமா நீ வந்து இந்த டீம்ல இருக்க ஆண்கள் சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்களும் கண்டிப்பா எல்லா விஷயத்திலுமே நம்மளுக்கு ஆண்கள் வரவாதான் இருக்காங்க. கணவராகட்டும், மகனா இருக்கட்டும், மற்ற ரிலேஷன்ஷிப்ல எல்லாருமே ஆண்கள் தான். அதனால நடுவர் அவர்களே, தீர்ப்பை எங்க பக்கம் தான். ஆண்கள் வந்து எப்பயுமே எங்களுக்கு வரதான் சொல்லி நீங்க தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கணும்னு தரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தலைப்புன்னா மேடம் இப்போ 4 பேர் மேடம் பேசியிருக்காங்க. நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். தலைப்பு என்னன்னாக்க பெண்களுடைய வாழ்க்கையில் ஆண்களுக்கு வரவா செலவா என்று கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தோம்னாக்க இப்போ செலவு பார்த்தோம்னா பெண்களுடைய ஆண்களுடைய வாழ்க்கையில் செலவு தானே வழியே வரவு கிடையாது. ஆனால் போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பெண்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க, அதை கொண்டு வரீங்க. இப்போ நம்ம ஒரு 10,000 சம்பாதிச்சோம்னாங்க அவங்க ஒரு 5,000 கொண்டு வந்து தர்றீங்க. அதை வாங்கி வச்சு மொத்தம் சேரும்போது குடும்பத்தில் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க செலவு கணக்கு காட்டுறது யாருனாக்க பெண்கள் தான். அந்த பெண்களுக்காக நம்ம வந்து தவறாக சொல்லலை. வந்து பெண்கள் செலவு பண்ணி மிச்சம் வச்சா தான் ஆண்களுக்கு வந்து வரவு வரும். அப்போ வரவு வரலைன்னா என்ன செய்ய முடியும்? நடுவர் அவர்களையும் இருக்காங்க. ஆண்களுக்காக நம்ம இது பண்ணல, நடுவர் வந்து நமக்காக சொல்ல வேண்டாம். பெண்களுடைய வந்து செலவு கணக்கே பார்த்தோம்னா அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ணுறது வருஷத்தில் பார்த்தா 12 மாதம் வரும். 12 மாதத்தில் அந்த 10 மாதமும் விதேசங்கள் வந்துட்டு தான் இருக்குங்க. நம்ம ஒரு நாள் ஒரு லீவ் போடாமல் போவோம், அவங்க 10 நாள் வேலைக்கு போவாங்க, 5 நாள் வீட்டில் இருப்பாங்க. நம்ம மாதம் முழுவதும் வேலைக்கு போவோம், சம்பளம் வாங்கிட்டு வருவோம். அதை வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா குடும்பத்தை பார்க்கறதுக்கு, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவு இருக்குது, வேறு பஸ் ஃபீஸு எல்லாமே கொடுத்து செஞ்சு எல்லாத்தையும் பண்ணும்போது இந்த செலவு கணக்கில் பார்த்தோம்னாக்கா பெண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போகாட்டி கூட சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுனால வந்து ரெண்டையும் வச்சு ஒன்று சேர்ந்தா தான் மிச்சம் வரும். அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், ஒரு வீடு வாங்கலாம், இல்லை ஒரு நிலம் வாங்கலாம், ஏதாவது ஒரு பண்ணலாம்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் ஆர்வம் இருப்போம். அந்த செலவு கணக்குன்னு பார்த்தாலே நம்ம கொஞ்சம் செலவு தானே வழியாக வர கிடையாது. மேலே அவங்க வந்து ஆண்களுக்கு என்ன வேதுன்னு சொன்னீங்கன்னாக்க மிச்சம் இருக்கேன், நம்ம அதை வாங்கலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செலவு கணக்குன்னு பார்த்தோம்னாக்க அதிகமாக செலவு பண்ணுறதே பெண்கள் தான். அரசில் வந்து 10 மாதம் பார்த்தா 10 மாதத்துல வந்து ஒரு மாதத்தில் 4 வாரம் 3 வாரத்துலேயும் விசேஷம் வந்தால் அந்த விசேஷத்துக்கு செலவு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலை வந்து ஓடிட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் கடை வாங்கி இது பண்ணுறோம், கடை வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோம், எல்லாம் இது வாங்கினாலும் செஞ்சாலும் நம்ம வேலைக்கு போய் வர்றதை வச்சுட்டு ஓட்டி வர்றோம். அது இல்லாமல் இந்த இட வேலை செலவு, ஒரு செய்முறை வரேன், ஒரு விசேஷங்களுக்கு போவோம், ஒரு கோயிலுக்கு குளத்துக்கு போகணும்னு சொல்லுவோம். அப்போ ஒரு டீம் சேருவாங்க, டீம் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி திருப்பதி போகலாம், அந்த மாதிரி பழனிக்கு போகலாம், மருமலைக்கு போகலாம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போகும்போது என்னன்னாக்கா அந்த செலவு தான். பெண்களுடைய இது வந்து பிள்ளைங்க சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் வேண்டாம் அடுத்த மாதத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லைங்க, பக்கத்து வீட்டில் கலாவுக்கெல்லாம் போகிறாங்க, சுமதியெல்லாம் போகிறாங்க, நம்ம ஜென்ஸ் மேரி எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸ் மாரி ஜான்சி மாரி ஒரு பிள்ளை இருக்கலாம், ரைட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி வருதுல வரவு இருக்கா? பெண்களுடைய 10 நாள்னா வரவு இருக்கா? கிடையாது. அப்போ நமக்கு செலவு தான். மாதமானா சரி இருக்கேன், அடுத்த மாதம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதமே போய் ஆகுங்க, அவங்க போகிறாங்கல்ல அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த செலவு கணக்கு தான் வரும் வழியை, வரவுக்கு மிச்சம் இல்லை. இதை தலைப்பை எடுத்து நடுவர் அவர் தீர்ப்பு சொல்லி பார்த்தோம்னா 2 பேரும் சமமாக இருந்தால் அது ஏதோ நார்மலாக நம்ம வச்சுக்கலாம்.
ஒரு வெளியே போனாலும் செஞ்சாலும் ஒரு பொருள் வாங்குறான், கண்காட்சி போகிறான் அப்படின்னா வச்சாலும் கூட அந்த கண்காட்சி போனே சும்மா பார்த்துட்டு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வரவங்க என்ன செய்வாங்க, ஏங்க அந்த அம்மா அந்த சாமான் வாங்கிட்டு வந்தாங்க, ஊரில் இருந்து சொல்லிக்கிற பெரிய படமா, அந்த படத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்பாங்க. அப்போ அந்த படத்தை வாங்குறதுனால நமக்கு வரவா செலவா? நமக்கு செலவு தான், வரவு கிடையாது. பெண்களால செலவுங்கிறீங்க. பெண்களால செலவு தானே ஒழிய வரவு கிடையாது. அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிறோம் வணக்கம். நம்ம மேடம் பேசினாங்க, சுமதி மேடம் வரவை பற்றி பேசினாங்க, கலா மேடம் பேசினாங்க, செலவை பற்றி பேசினாங்க, நம்ம லட்சுமணன் பேசினாரு, செலவை பற்றி பேசினாரு, நம்ம பரமேஸ்வரி மேடம் பேசினாங்க, அவங்கள வந்து செலவை பற்றி பேசினாங்க, நம்ம மேடம் மேரி மேடம் பேசினாங்க, அவங்கள வந்து வரவு எப்படி செலவு அப்படின்னு பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்தேன். காரணம் வந்து பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து சரிசமம் தான். நம்மளை பொறுத்தளவுக்கு பெண்களும் ஒரு இடையில பார்த்தோம்னா பெண்களும் ஆண்களும் ஒரே சரிசமம் தான். நாட்டில் வந்து கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, என்ன படிச்சிருக்காங்க, ஆண்களும் பெண்களும் சரிசமம் தான் படைச்சிருக்காங்க. யாரும் வந்து குறை சொல்றதுக்கு நான் பேச வரல. பெண்களா இருக்கட்டும் பெண்களும் குறை சொல்ல மாட்டேன், ஆண்களா இருக்கட்டும் ஆண்களும் குறை சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா செலவு வரவுன்னு சொல்லி பேசிருக்கீங்க, ரைட், ஓகே, அது நல்ல விஷயம். வீட்டில் வந்து பெரியவங்க தாய் தாப்பம் இருக்காங்க, அவங்க வந்து 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பெண்களா இருக்கட்டும் கலப்பத்தை தூக்கிட்டு ஒரு தூக்கு வழியில கஞ்சியை எடுத்துக்கிட்டு அவங்க போய் அந்த 300 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு காலையில வந்து 7 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை கஷ்டப்பட்டாதே அந்த 300 ரூபா சம்பாதிச்சு கொண்டு பிள்ளைகளை வளர்க்க முடியும். பிள்ளைய வந்து ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 2 பசங்க இருப்பாங்க, 2 பிள்ளைங்க இருக்குங்க, ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்குங்க. அதுல வளர்க்கறது வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பணம் இருந்தாதான் அவங்கள செலவழிச்சு படிக்க வைக்க முடியும், காப்பாற்ற முடியும். அந்த காரணத்துல வந்து இந்த கஷ்டப்படுறாங்க. அந்த ஆம்பளை என்ன பண்றாரு, வீட்டுக்கார தலைவர் வந்து அவங்க அப்பா, அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்றாரு, அவரு மம்முட்டி வேலைக்கு போறாரு, சாப்பாடு கொடுத்துக்கிட்டு எல்லாம். அதாவது நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி சம்பாதிக்கிறவங்க பெரியவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா தான் இருக்கு. அந்த வீட்டுல உங்களுக்கும் செலவு பண்ணு, அந்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ணு. காரணம் என்னன்னா அந்த பிள்ளைங்க வந்து செலவு வந்து ஓவரா பண்றாங்க. காரணம் அதை வயலா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் 2 பேரும் சரிசம் பார்த்து சொல்லிட்டு 2 குறை சொல்ல மாட்டேன். என்ன காரணம், இந்த பையன் காலேஜ் படிக்கிறான், அவனோட ஸ்டூடெண்டோட சேர்ந்து இது எங்கேயாவது மெட்ராஸ் போறோம், அங்க போறோம் டூர் போறோம் அப்படின்னு சொல்லி தாயதா பண்ணது பணம் கேட்கிறாங்க. என்னப்பா எப்பா எனக்கு இந்த மாசம் 10,000 ரூபாய் இருந்தாத்தேன் அங்க ஸ்கூல்லயே நம்ம படிக்க முடியும், இல்லைன்னா என்னை வெளியேற்றி விட்டுருவாங்க. ஏன்டா? ஆமா அங்க கட்டணும், டூருக்கு போகணும், பிள்ளைய எல்லாம் போறாங்க, அங்க போகும்போது பணம் அதே பணம் கேட்கிறேன். அந்த 10,000 ரூபாய் சம்பாதிச்சு தாயதா இப்ப கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதை கஷ்டப்பட்டு கொடுத்து, சரி மேடம் கலா மேடமா நீங்க ஒரு 5 ரூபா கொடுங்க, சுமதி மேடம் நீங்க ஒரு 5 ரூபா கொடுங்க, பரமேஸ்வரி மேடம் அவங்க நீங்க ஒரு 5 ரூபா கொடுங்க, அவங்க மேரி மேடம் நீங்க ஒரு 5 ரூபா கொடுங்க. கஷ்டப்பட்டு அவங்கள கடை வாங்கி அவங்கள கொடுத்து அந்த சரி டூருக்கு போயிட்டு வாப்பா, நல்லபடியா போயிட்டு வாப்பான்னு சொல்லி போய் அனுப்பிவிட்டா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? டூருக்கு போறாங்க, அங்க போய் சரக்கு வாங்க, சேர்த்து வாங்க, அடிக்க அந்த காசை தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கு பெரிய சிந்தி சம்பாதிக்கிறாங்க. யாரு? தாய்தாப்பேன். ஆனா அவங்க போய் அந்த காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிறாங்க. அது காரணம் என்ன? செலவு. ஆனா இங்க வரவும் இல்லை செலவும் இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு ரொம்ப போயிட்டு இருக்கு. அது காரணம் என்ன? அந்த பெத்த குழந்தைகள்னால. இந்த பாப்பா படிக்குது, பாப்பா ஒரு பொண்ணு படிக்குது, அந்த வீட்டுல ஒரு பொண்ணு படிக்கிறாங்க, பாப்பா படிக்கிறாங்க. அந்த பாப்பா என்ன பண்ணுது, இவன் வாங்கிட்டு போறாங்கல்ல, அப்ப நம்மளும் கேட்பான், கொடுப்பாங்கல்ல தாயில கொடுப்பாங்கல்ல. அப்படி இந்த பாப்பா இருக்குது, அப்பா எங்க பெண்கள் ஹாஸ்டல்ல இருந்து டூர் கூட்டு போறாங்க, எனக்கு 10,000 கொடுத்தல, எனக்கு 10,000 கொடு, 2,000 சேர்த்து கொடு, எனக்கு செலவு இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு என்ன செய்யுது, அந்த பிள்ளை பணம் வாங்குது. அப்ப அதை வாங்கிட்டு போயிட்டு அது டூர் போகுது, அது டூர் போயிட்டு அங்க போய் செலவுன்ட்டு, ஏய் நீ செல்லு நல்ல செல்லு வச்சிருக்கல, அந்த மாதிரி செல்லு வாங்குவான் அப்படின்னு 2,000 ரூபாய் செலவு இருந்தா 10,000 ரூபாய்க்கு போய் தெரியாம செல்லு வாங்கிக்கிறாங்க. அப்ப செல்லை வாங்கிட்டு பேசுறது அவனுக்கு நீ உனக்கு அப்படி இப்படி பேசுறாங்க. பேசி அப்ப செலவு எங்க இருந்து வருது? இந்த செல்லு வாங்குறது, இந்த டூர் போறது, இந்த மாதிரி செலவு பண்ணியே பெண்களும் செலவழிக்கிறாங்க, ஆண்களும் செலவழிக்கிறாங்க. அந்த தாய் தாப்பன் கஷ்டப்பட்டு எவ்வளவு காசு சம்பாதிச்சுக்கிறேன், எப்படி சம்பாதிக்கிறேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணா அந்த காசுக்கு செலவு கம்மியாகும். அப்ப வரவுக்கு செலவுக்கு வந்து நிக்கும்.
இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னா 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். 100 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன்னா அதுல வந்து ஒரு 50 ரூபாய் செலவுனா 50 ரூபாய் நிப்பாட்டினா அந்த காசை வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையானது வீட்டுல வாங்கி கொடுவாங்க. தாய் தாய்ப்பா இருக்காங்க, எல்லாம் பெரியவங்க இருக்காங்க, வீட்டுக்காரன் சம்பாதிக்கிறாங்க, அவங்க தாயும் சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே சமமா தேங்காய் சம்பாதிக்கிறாங்க. யாரும் குறைய சொல்லல. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் என்னைய பொறுத்தவரைக்கும் 2 பேருமே சரிசமம் தான். ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கணும், இவங்களும் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு மிச்சப்படுத்துறதுக்கு பிள்ளைகள் தாங்க காரணம். அந்த காசு செலவழிக்கிறது வந்து பிள்ளைகள் தாங்க காரணம், பெரியவங்க காரணம் கிடையாது. என்னைய பொறுத்தளவுக்கு பெரியவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், அவங்களுக்கு ஒரு நகை எடுக்கணும், அதை கட்டி கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணுன்றது அந்த பெண்களோட தாய் தாப்பனுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். பெண்கள் இந்த குழந்தைகளை வந்து தாயும் தாப்பனும் ஒரு கடவுளா நினைச்சு நம்மளை வந்து நம்ம கஷ்டப்படுறாங்க, தாயா கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி செலவழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா பிள்ளைகளும் அந்த வீட்டுல உலகத்தில் இருக்க பிள்ளைய கூட நினைச்சு அந்த காசை வந்து தனியா செலவழிக்காம கரெக்டா செலவழிச்சு வந்தா கஷ்டம் வராது. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். மேலும் நல்லா ஒரு குடும்பத்துல வந்து சேர்த்து வச்சு வரவுக்கு இருக்கு அப்படின்றத அவங்க பெண்களும் காமிக்கலாம், ஆண்கள் காமிக்கலாங்க. இதுதாங்க அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு சரிசமமான ஒரு இது.